கல்வி வழி சமுதாய உருமாற்றத்தை மேற்கொள்ளும் வகையில் நிறுவப்பட்ட எய்ம்ஸில் இந்திய மாணவர்களின் எண்ணிக்கையை மேலும் அதிகரிக்க வேண்டும் என்பதே அதன் நிர்வாகத்தின் இலக்கு. அதனின் ஒரு முயற்சியாகத்தான் நாடு தழுவிய நிலையில் உள்ள இந்திய மாணவர்களை கல்வி சுற்றுலாவின் வழி கெடா பீடோங்கில் உள்ள எய்ம்ஸ் பல்கலைக்கழக வளாகத்திற்கு வரவழைத்து கல்வி வாய்ப்புகளை நேரடியாகவே அவர்களிடம் பகிர்ந்து வருகிறது. அதன் அடிப்படையில் கடந்த சனிக்கிழமை கோலாலம்பூரை சேர்ந்த 472 மாணவர்கள் அங்கு இலவச கல்வி சுற்றுலா மேற்கொண்டனர். தலைநகரில் உள்ள 14 இடங்களை சேர்ந்த 4ஆம் படிவ மாணவர்களும் SPM, STPM தேர்வெழுதி முடித்த மாணவர்களும் அங்கு அழைத்து செல்லப்பட்டனர். கோலாலம்பூர் மாய்கா தலைவர் டத்தோ எஸ் ராஜா தலைமையில் மாணவர்களுடன் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்களும் இந்த கல்வி சுற்றுலாவில் பங்கேற்றனர். அவர்களை எய்ம்ஸ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் டாக்டர் கதிரேசன் சதாசிவம், பல்கலைக்கழக செயல்பாட்டு தலைமை அதிகாரி பேராசிரியர் டாக்டர் கேரன் ரெட்டி மெக்கா உள்ளிட்டோர் வரவேற்றனர். எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தின் உலக தரம் வாய்ந்த டிப்ளோமா பட்டப்படிப்புகள் மற்றும் கல்வி கட்டமைப்பு வசதிகளை மாணவர்களுக்கு எடுத்துக்காட்டுவதே இப்பயணத்தின் நோக்கமாகும். ஒவ்வொரு கல்வி புலமாக அழைத்து செல்லப்பட்ட மாணவர்கள் அங்கிருக்கும் வசதிகள் குறித்து ஆச்சரியமடைந்தனர். தங்களின் எதிர்கால மேற்கல்விக்கு எய்ம்ஸ் உத்தரவாதமான இடமாக இருக்கும் என்பதை அவர்கள் உணர்ந்ததை காண முடிந்தது. எய்ம்ஸ் மாணவர்களுக்கு குறிப்பாக ஃபவுண்டேஷன் மற்றும் இளங்கலை பட்டப்படிப்புகளுக்கு வழங்கப்படும் கல்வி உபகார சம்பளம் குறித்தும் வசதிகள் குறித்தும் விளக்கமளிக்கப்பட்டது. MIC விலாயா, அதாவது 14 டிவிஷன்லேருந்து இங்கே வந்து பல மாணவர்கள் வந்து கலந்து கொண்டாங்க. ஸோ இதில் வந்து மாணவர்கள் என்னென்ன கற்றுக்கொண்டாங்கன்னா, எய்ம்ஸில் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ், என்னென்ன ஃபேக்கல்ட்டி இருக்குது, லைக் FOM, FOD, ஃபேக்கல்ட்டி ஆஃப் மெடிசன், ஃபேக்கல்ட்டி ஆஃப் டென்டிஸ்ட்ரி அண்ட் ஃபேக்கல்ட்டி ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ அதுக்குள்ளே என்னென்ன காஸ்ட் இருக்குது, ஸோ என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எய்ம்ஸில் இருக்குதுன்னு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. இது வந்து இந்த மாணவர்களுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்போஜராக இருக்கும். ஏன் அவங்க SPM முடிச்சுட்டு நான் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு வந்து இந்த எடிட்டர் வந்து ஒரு நல்ல வழியை எடுத்து கொடுக்கணும்னு நான் நம்புகிறேன். எய்ம்ஸ் தோற்றுனர் மறைந்த தூன் எஸ் சாமிவேலு வழியில் மாய்கா தேசிய தலைவர் தான்ஸ்ரீ SA விக்னேஸ்வரன், துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ M சரவணன் ஆகியோர் எய்ம்ஸை முன்னணி பல்கலைக்கழகமாக உருவாக்குவதில் தொடர்ந்து காட்டி வரும் கடப்பாட்டை ராஜா பாராட்டினார். எய்ம்ஸ் ஆரம்பித்து இது போன்ற மக்களை வந்துட்டு அந்தந்த தொகுதியிலிருந்து திரட்டி கொண்டு வாங்க, அதாவது ஸ்டூடெண்ட்டை எய்ம்ஸ் எப்படி இருக்குது, இந்த வளாகம் வந்துட்டு நம்மளுடைய இந்திய மாணவர்களுக்காக எப்படி தயார் நிலையில் நம்மளுடைய துன் டாக்டர் சாமிவேலு வச்சுட்டு போயிருக்காருன்னு சொல்லி தான் ஸ்ரீ பிரசிடென்ட் வந்துட்டு நம்மளை இந்த வாய்ப்பை நம்மளுக்கு வழங்கியிருக்கிறாரு. இந்த இலவச கல்வி சுற்றுலா மாணவர்களுக்கு பெரும் நன்மை அளித்ததாக பெற்றோர்களும் மாணவர்களும் வணக்கம் மலேசியாவுடன் தங்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். எனக்கு சைக்காலஜி படிக்கணும்னு ஆசை, பட் இங்கே வந்திருக்கு. எனக்கு எக்ஸ்ட்ரா நோட்ஸ்லாம் கிடச்சிது. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டியாக இருந்தது வந்து அந்த டெட் பாடி பார்த்தது. அது ரொம்ப த்ரில்லிங்காகவும், ரொம்ப அந்த மனுஷன் உடம்புல என்னென்ன பாகம் எப்படிலாம் இருக்கும் அதெல்லாம் ரொம்ப படித்தேன். அது ரொம்ப நோட்ஸ் எனக்கு கிடச்சிது. ஃபர்ஸ்ட் வந்து அனாட்டமி லேப்க்கு வந்து கூட்டிகிட்டு போனாங்க. எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பிகாஸ் அங்கே வந்துட்டு மனிதர்களோட எலும்பு, அவங்களோட உள்ளுறுப்புகள் அதெல்லாம் வந்துட்டு லைக் வேறு இடத்துலலாம் வந்து ஃபேக் வச்சுருப்பாங்க, வந்து ஒரிஜினலானதெல்லாம் இருந்துச்சு. ஸோ நமக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஷியேட் தெரிஞ்சிச்சு. அந்த அந்த மனிதர்களோட அந்த உறுப்பு அந்த மக்கி போகிறது அதெல்லாம் தெரிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஐடி கூட்டிகிட்டு போனாங்க. அங்கிட்டு வந்துட்டு அவங்க வந்து ஐடி வந்து எப்படி கண்டினியூ பண்ணுறது, SPM முடிச்சுட்டு நீங்கள் எப்படி வந்து ஜாயின் பண்ணலாம், STPM முடிச்சுட்டு நீங்கள் எப்படி வந்து இங்கே தொடரலாம் அப்படின்னு அவங்க சொல்லி தந்தாங்க. நிறையா இதில் கற்றுக்கிட்டேன். அதில் என்ன கற்றுக்கிட்டேன், எனக்கு டென்டிஸ்டில் ரொம்ப பிடிக்கும். என்னோடய கோர்ஸ் நான் அப்படி படித்து முடித்து நல்லா கிரேட் எடுத்தோன்னா இந்த டென்டிஸ்ட் எடுப்பேன். இங்கே வந்ததில் எனக்கு நிறையா விஷயம் கற்றுக்கலாம். இந்த டூருக்கு வரும்போது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் தெரியல, அவ்வளோவா தெரியல என்னதுன்னு. ஸோ நார்மலாக எதுவும் சொல்கிற மாதிரி கடா கூட்டிகிட்டு போகிற மாதிரி அப்படி தான் சொன்னாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சு, இது வந்து யூனிவர்சிட்டி சயின்ஸ் பற்றி நிறைய சொல்லி தருவாங்க. ஸோ SPM முடித்தவங்களுக்குலாம் அப்படின்னு அந்த எல்லாத்தையும் உண்மையாக காட்டினாங்க தெரியுமா, ரியலாக. அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா ஒரு சில இடத்துல வந்து ஃபேக்காக தான் காட்டுவாங்க. இந்த டெட் பாடி அண்ட் பேபி சிசு, தென் லங்ஸ், ஹார்ட் அதெல்லாம் பார்த்தோம். ஸோ எய்ம்ஸில் என்ன எனக்கு பிடிச்சிருக்குன்னா அத்தனாமி ஃபெசிலிட்டி. அதில் எனக்கு பிடிச்சதுன்னா டெட் பாடிஸு, அப்புறம் அந்த போன்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. எனக்கு அதில் அப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, நான் ஃபார்ம் 4 ஸ்டூடெண்ட்டு. ஸோ என் SPM முடிச்சு இங்கே தான் வரணுன்னு ஆசை. த பெஸ்ட் பார்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டினா, நான் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உண்மையாகவே நம்மளோட பாடி பார்ட்ஸ்லாம் இப்படி இருக்குமான்னு நான் ரொம்ப மனக்கவர்ந்த இடம்லாம் அந்த பாடி பார்ட்.
இங்கே நிறைய ஃபெக்கல்ட்டிஸ்லாம் காமிச்சாங்க, எல்லாமே புதுசு புதுசாக இருந்துச்சு, நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஃபார்ம் 4 ஸ்டூடெண்ட்டாக இருந்து இப்போ எனக்கு ஒரு மோட்டிவேட்லாம் கிடச்சிருக்கு ஃபார்ம் 5க்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஆஃப்டர் ஃபார்ம் 5 நான் இங்கே வந்து படிக்கலான்னு இருக்கேன். ஸோ இங்கே வந்து படிக்கிறதுனால எனக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் நான் நம்புகிறேன். நிறையா லெவல் பார்த்தேன், நிறையா நான் கற்றுக்கிட்டேன், நிறையா மெடிக்கல் விஷயமா நான் நிறையாவே கற்றுக்கிட்டேன், எனக்கு நிறையாவே புரிஞ்சிச்சு. ஸோ என்னோட தாட் வந்து என்னென்னா ஒரு நர்ஸ் ஆகலான்னு. ஸோ ஒரு நர்ஸ் ஆகிறதுக்கு எப்படி நம்ம வந்துட்டு படிக்கலாம், எப்படி நம்ம வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு கற்றுக்கலாம், எப்படி நம்ம வந்துட்டு காஸ்ட் படிக்கலாம் போடலாம் அப்படின்லாம் வந்துட்டு எனக்கு நிறையா சொன்னாங்க. ஸோ நான் வந்துட்டு நிறையாவே கற்றுக்கிட்டேன், எனக்கு நிறையா புரிஞ்சிருந்துச்சி. அண்ட் அந்த மெயின் பார்ட் வந்துட்டு நான் அந்த பாடியை பார்த்து நான் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். ஏன் நான் சந்தோஷமாக இருந்தேன்னா, இப்படிலாம் வந்துட்டு ஒரு பாடி வச்சு நம்மள்கிட்ட வந்துட்டு ஒரு சொந்தவாக காட்டுறாங்களே, ஒரு எக்ஸாம்பிளாக காட்டுறாங்களே. ஸோ அது வந்துட்டு ஒரு நல்ல விதமானது தான். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து எய்ம்ஸ் யூனிவர்சிட்டி வந்திருக்கேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் ஒரு டைமில் இதான் நானே இப்போ தான் பார்க்குறேன். மெடிக்கல்லே நிறைய துறை இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மெடிக்கல்லே வந்து டாக்டர், ஃபார்மசி, ஃபிசியோ, நர்சிங், ஸோ இவ்வளோ இது இருக்க டைமில் ஸோ இப்போ தான் நமக்கு தெரியுது இந்த துறையிலையும் இவ்வளோ இது இருக்குன்னு. அப்போ இவ்வளோ படிப்பு இருக்க டைமில் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து ஏதோ நிறைய சாய்ஸ் இருக்குது இதில் எடுக்கிறதுக்கு. ஸோ எனக்கு இங்கே வந்ததுக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த கல்வி சுற்றுலா மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் பயனுள்ள தகவல்களை வழங்கியதுடன் பலர் தங்கள் எதிர்கால படிப்புகளுக்கு எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தையே முதல் தேர்வாக பரிசீலிக்க ஊக்குவித்தது.